அன்பரசி விஸ்வாசரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம அன்பரசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் வந்து நடக்கணும், குருஜி நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க, பந்தக்கால் வேறு இது மாதிரி சாஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஸ்வாவோட அண்ணன் வந்து புதுசாக வந்திருக்காங்களா, அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம அனன்யா வந்து பார்த்துட்டாங்க. அச்சோ இவர் என்ன இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காரு, ஒரு வேளை நம்ம தான் பந்தக்காலில் வந்து தள்ளி விட்டது தெரிஞ்சுக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. குருஜி அந்த இடத்துல சொல்லுங்கள் ஏதாவது, நாங்கள் உங்கள் பதிலுக்காக தான் காத்துட்ருக்கோன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் சொன்னோன்னே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சின்ன விஷயம்னு சொல்லிட்டு தப்பு நடந்திருக்கும், பார்த்தா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். பெரிய பிரச்சனைன்னு ஒரு விஷயத்த நினச்சிருப்போம், ஆனால் அது நமக்கு ஒரு சின்ன விளைவு கூட இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்தி இருக்கோம். இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் பந்தக்கால் கீழே வந்ததுனால நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. பந்தக்கால் கீழே விழுவாமல் இருந்திருந்தால் தான் அனன்யாவோட கல்யாணம் வந்து நின்று போயிருக்கும், பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும். இப்போ பந்தக்கால் வந்து சாஞ்சதுனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அனன்யா கல்யாணம் குறித்த நேரத்தில் குறித்த முகூர்த்தத்தில் நல்லபடியாக நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நாங்கள் அனன்யாவை உன்னை நம்பி தாமல் விட்டுட்டு போகணுன்னு சந்திரசேகரனும் நம்ம சிவகாமியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லணுமா, என் தங்கச்சியை நான் பார்த்துக்க மாட்டேனா, நீ பார்த்துப்ப, இருந்தாலும் அம்மாவாக இருந்தேனா உங்கள்கிட்ட சொல்லி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவகாமியும் இன்னொருத்தரும் வந்து மங்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போகிறாங்க. அந்த ஒரு நபர் யாருன்னு தெரில, சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மங்காவை பார்க்கலான் இருக்காங்க. மங்காவுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பாடா இப்பயாவது நீ என்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, இவ்வளோ நாள் ஆகிப்போச்சாமா அப்படின்னு சொல்லும்போது சிவகாமிக்கு பின்னாடி நின்று யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பரசி தான். இவ கூட தான் வந்திருக்கியா, நமக்கு இவ எதிரி, அதுவும் இல்லாமல் ஆப்பு மேலே ஆப்பு வச்சிருக்கா. இவ கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை நீயே பழி வாங்குறல்ல, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா சும்மானு இருமா, இப்போதைக்கு அனன்யாவுக்கு கல்யாணம் வந்து வச்சுருக்கோம், நீ தாம்மா நல்லபடியாக வந்து முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் உன்னை வெளில கொண்டு வரணும்னு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த ஏற்பாடெல்லாம் ஓகே தான், ஆனால் அது யார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நம்ம அன்பரசி தாம்மா உன்னை வெளியில் கொண்டு வரணும்னு ஆர்வமாக இருக்கா. பேத்தி கல்யாணத்தை நீ தான் முன்னே நின்று பார்க்கணும். ஏன்னா அனன்யா என்னை விட உன் மேலே தான் அன்பா பாசமாக இருக்கா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ தாம்மா வந்து அனன்யா கல்யாணத்தை முன்னாடி நின்று ஜாம் நடத்தி வைக்கணும், அதுக்காக தாம்மா நான் உன்னை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதையெல்லாம் கேட்குறப்ப சந்தோஷம்தான். நான் வந்து அனன்யா கல்யாணம் பார்க்கணுன்னு, ஆனால் அதுக்கு பிச்சை போடுற மாதிரி இவன் வந்தெல்லாம் எனக்கெல்லாம் எதுவும் சொல்லலாம் கூடாது, எனக்கு உதவி பண்ணுறாளா இவளோட உதவியால் நான் வந்து வெளியில் வரணுமா, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது, என்னால் வெளியில் வர முடியாதுங்கிற மாதிரி முஞ்சில் எடுத்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட பேசி 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னல அன்பரசி. இவங்கெல்லாம் பிடிச்ச மேலுக்கு 3 கால்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்டெல்லாம் பேசி ஏதாவது நடக்குமா, நடக்காது. அம்மா நீ வரணும்னு தோணுச்சுன்னா வாமா, இல்லை இங்கே இருக்கணுன்னாலும் இருந்துக்க. சிவகாமி இப்படி தான் நீ அம்மாட்ட வந்து பேசுவியா அப்படின்னு சொல்லி நம்ம மங்கா வந்து கேட்டோன்னே நான் என்னம்மா பண்ணுறது, நீ தான் மாறவே மாட்டேங்கிறியே, நீ தான் சேரக்கூடாதவங்கள்ட்ட சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்குறேன். அம்மா இத்தனை நாளாக நானும் வந்து உன் கூட இருந்து தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அன்பரசி நல்லவ, கஸ்தூரி எவ்வளோ பெரிய நல்லவன் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னால் நம்பிக்கை துரோகம்லாம் செய்ய முடியாது. இனிமேட்டு எனக்கு அனன்யாவும் என்னோடய பொண்ணு தான், அன்பரசியும் என்னோடய பொண்ணு தான் சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம மங்கா இந்த கல்யாண ஏற்பாடு பண்ண சொன்னதே நான் தானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அனன்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மங்காவுக்கு ஃப்ளாஷ்பேக் சீனில். அப்புறம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி மங்கா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. விஸ்வாவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிடு, புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அவங்கள கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கிங்க, நீ தான் வந்து மூத்த மருமகளாகிடுவேன், அப்புறம் நீ வச்சது தான் சட்டம், அன்பரசியை உண்டில் நாக்கிறேங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தோன்னா சரி பாட்டிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் இவ்வளவும் இங்கே ட்ராமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சிவகாமியும் அன்பரசியும் அப்படியே ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அம்மா எப்போ தான் மாறுவாங்கன்னு தெரியவே இல்லையே, அம்மாட்ட பேச வேணாம்னு சொன்னால் நீ தான் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி. நீங்களும் முன்னாடி அம்மா போல தானே இருந்தீங்க, நீங்கள் திருந்திட்டீங்க, அதுவும் 100% திருந்திட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் அவங்கவுங்க செஞ்ச தப்பை வந்து உணர்றதுக்கு ஒரு கால அவகாசம் ஆகும். நீங்கள் திருந்திட்டீங்க, அடுத்தது பாட்டி தான், பாட்டியும் கூடிய சீக்கிரம் வந்து திருந்திடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி ஒரு பக்கம் ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப சுபா வந்து யாரோ ஒரு பையன்ட்ட வந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஆட்டோ நிப்பாட்டிட்டு அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அண்ணிங்கிறாங்க. ஒன்றும் அந்த பையன் என்னை விட்டு போயிடாத. இதெல்லாம் வந்து நம்ம அன்பரசி வந்து நோட் பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணுறது, இந்த வயசெல்லாம் கடந்து தானே நம்மளும் வந்திருக்கோம்,
தேங்க்ஸ் சொல்லிட்டு வாமான்னு சொன்னேன். தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே சுபாவை வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளில வந்து போகிறாங்க. காஃபி ஷாப்லேருந்து அந்த பையன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சுபாவோட லவ்வரு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம அனன்யா என்னடா அது நம்ம நினச்ச காரியம் ஒன்று நடக்கிற காரியம் ஒன்றாச்சு. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வரணும்னு நினச்சா இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அனன்யா அன்பரசி எப்போதும் போல் அலாரத்தில் தில்லுமுள்ளு பண்ணலான் இருக்காங்க. உடனே அடுத்த செகண்ட் வந்து விஸ்வா வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சார், நீங்கள் எந்திரிக்க மாட்டேன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காது கிட்ட வந்து அலாரம் வச்சேன் சார், அப்போ கூட நீங்கள் எந்திரிக்க மாட்டேன்னீங்க. இது மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சு தான் நான் வேறு ஒரு கிளாக்கில் 4:30க்கே அலாரம் வச்சு நான் ஏஞ்சிட்டேன். யார் என்ன பண்ணுறான்னு சதி வேலை செய்யலான்னு தான் பார்த்தேன். எப்படிம்மா நீ இப்படியெல்லாம் சோம்பேறியான? அப்போனா ப்ராக்டிஸை வந்து ஏமாத்துகிற அளவுக்கு அன்பரசிக்கு என்னதான் பிரச்சனை? இல்லை சார், டயர்டாக இருந்துச்சு சார், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதை என்கிட்டயே சொல்லியிருந்தீங்கன்னா ப்ராக்டிஸை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பேனே, அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஸ்வா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எக்ஸசைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து விஸ்வாவோட அண்ணன்லேருந்து எல்லாரும் அங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அனன்யா வந்து எப்படா இவங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.